ஓசூரில் மாநகராட்சி குடிநீர் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 56 உயர்ந்துள்ளது. இந்நிலையில் மேல்நிலை குடிநீர் தொட்டியிலிருந்து செல்லக்கூடிய குடிநீர் குழாய்கள் அகற்றப்பட்டு வேறு குழாய்கள் பதிக்கப்படுகின்றன. விவரங்களை நிகராமுடைய செய்தியாளர் குமரேசன், அந்த பைப்லைனையே மாற்றுவதற்கான காரணம் என்ன? மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வுக்கு உட்படுத்தினாங்களா? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த மாநகராட்சி பகுதியான 4வது வார்டு. இந்த 4வது வார்டு பகுதி சின்ன எலசகிரி இருக்கிறது. இந்த சின்ன எலசகிரியிலே கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இங்கே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து செல்லக்கூடிய அம்பேத்கர் நகர் பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இந்த நீரை பருகியிருக்கிறார்கள். அதன் மூலமாக நேற்று முன்தினம் 27 பேரும், நேற்று 24 பேரும், இன்று 5 பேரும் கிருஷ்ணகிரி ஒசூர் தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது இங்கு 30 பேர் கொண்ட செவிலியர்கள் முகாமிட்டு இந்த பகுதியிலே முகாமிட்டு சரி செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியிலே வரக்கூடிய நீர்களானது கலந்திருக்கிறதா என்று நீரை சேகரித்து அது சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த நீரிலை மேல்நிலை தேக்க தொட்டியிலிருந்து வந்த குடிநீரை பருகியதால் இதில் ஏதாவது நச்சுத்தன்மை இருக்கிறதா என்று ஆய்வு பண்ணுவதற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அதே போல இங்கு இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த அந்த குழாய்களை அகற்றிவிட்டு புது குழாய்களை தற்போது அமைக்கும் பணி ஏற்பட்டு வருகிறது. அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரிடம் கேட்போம். ஆனா என்ன மாதிரி இந்த இடத்துல பாதிப்பு எப்படி வந்துச்சு சொல்லுங்க சார். வணக்கம் சார். கடந்த 12ஆம் தேதி இந்த விபத்து நடந்துருக்குது. பார்த்தீங்கன்னா நைட்டு எனக்கு 12 மணிக்கு ஃபோன் பண்ணாங்க. நிறைய பேருக்கு லூஸ் மாசம் ஆகிற மாதிரி இருக்குது, எங்களுக்கு ஆம்புலன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியுடைய சேர்ந்தவங்க மக்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி அப்புறம் நான் காலையில் நைட்டு ஆம்புலன்ஸ் அமைச்சேன். காலையில் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணி சொல்ல இருக்க எல்லாருக்கும் தகவல் தெரிவித்தேன். நம்ம மாநகர மேயருக்கும் மாநகர மாமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் அப்புறம் சட்டமன்ற உறுப்பினருக்கும் அவங்களுக்கு தகவல் தெரிவித்தேன். அந்த அடிப்படையில் எல்லாமே இன்னைக்கு 2 நாள் இந்த முகாம் நடந்துபட்டு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சாந்தபுரம் ஏரியிலேருந்து இந்த தண்ணி வருது. உங்களுக்கு அங்கே ஆழ்துளை கிணறு அமைச்சிருக்காங்க. அந்த ஆழ்துளை கிணறு தான் இந்த டேங்குக்கு சப்ளை செய்யுது. இந்த டேங்க்லேருந்து இங்கே இருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அம்பேத்கர் நகர்ன்றது ஒரு ஏரியா, ரொம்ப வறுமையில் இருக்கிறவங்க ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கூலி வேலைக்கு தான் போகிறவங்க. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க வீடுகளாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி இருக்காங்கன்னா இந்த பைப் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்தில் போட்டது 30-40 வருஷம் ஆகும். அதில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கால்வாய் கலந்து வந்ததா இல்லை வேற என்ன கோணத்தில் இருக்கிற குடிநீரை எட்டு போயிட்டு பரிசோதனைக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இன்ன வரைக்கும் 60 பேர் அரசு மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குறாங்க. நேற்று இரவு 7 பேர் எங்களால் முடியலன்னு சொல்லி எங்களுக்கு தகவல் தெரிவித்தாங்க. அந்த முறையிலும் இங்கே ஆம்புலன்ஸ் வர வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் சுகாதாரத்துறை சேர்ந்தவங்க, நர்ஸு, டாக்டர்கள்லாம் இங்கே முகாமிட்டு மக்களை தேடி மருத்துவம் அது வீடு வீடாக சென்று அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முடியாதவங்களை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் சீரியஸாக இருக்கிறவங்க கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பியிருக்காங்க. அதில் சில பேர் நல்லா வீடு திரும்பியிருக்காங்க. இது என்ன பிரச்சனைனா இந்த தண்ணி எதனால இவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது, எதனால அவங்களுக்கு சுகாதார கேடு கெட்டது, இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போதான் இந்த மக்கள் நம்புவாங்க, இந்த தண்ணியை சாப்பிட்றதுக்கு மறுபடியும் அவங்க இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ நடவடிக்கை எடுத்துருக்குது ஒசூர் மாநகராட்சி சிறப்பான நடவடிக்கை எடுத்துருக்காங்க. இந்த புது லைனை பைப் லைன்லாம் இப்போ போகிறதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க. ஏற்கனவே நாங்கள் 6 மாதம் முன்னாடி நாங்கள் தகவல் தெரிவித்தோம். அப்போயே இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. இது பொதுமக்கள் கோரிக்கை அப்படி வைக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை இருக்குது. இந்த பகுதியை சேர்ந்தோம், நானும் என் பேர் சென்னப்பண்ணு. ஓகேங்களா? நல்ல ஒரு முறையில் நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் தகவல் தெரிவித்து அந்த பகுதி தேவையான உதவிகளை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. அமைச்சராகட்டும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் எம்பி. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி செல்வா.